ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. மூட்டு வலியை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ரொம்ப ஒரு சிம்பிளான இயற்கையான டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது முற்றிலும் அனுபவபூர்வ உண்மை. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு அதிகமாக மூட்டு வலி பிரச்சனையால் அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த ரெமடியை தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு கொடுத்துட்டு இருந்தோம். அப்போ அந்த மூட்டு வலி முழுவதுமாக சரியாகிடுச்சு. மேற்கொண்டு வராமல் இருக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் ஒரு 30 நாளைக்கு தொடர்ந்து தடவிட்டு வரும்பொழுது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் உங்களுடைய மூட்டு வலி நிரந்தரமாக சரியாயிடும். மூட்டுன்னு சொல்லும்போது கால் மூட்டு, அதாவது காலில் இருக்கக்கூடிய முட்டி மட்டும் கிடையாது, கை மூட்டு, எங்கெல்லாம் நம்ம உடம்புல ஜாயின்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த எலும்பும் ஒன்றோடு ஒன்று கூடக்கூடிய பகுதி இருக்கோ அது எல்லாமே மூட்டு பகுதி தான். அந்த இடத்துல எல்லாமே இதை நீங்கள் தடவலாம். இப்போ இந்த டிப்ஸ் எப்படி செய்யுது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த ரெமெடிக்கு ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் போதும், வேப்ப எண்ணெய். வேப்ப எண்ணெய் சுத்தமான வேப்ப எண்ணெயை முடிஞ்ச அளவுக்கு வாங்கி பயன்படுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் தெரியும். வேப்ப எண்ணெய் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், மளிகை கடைகளில் கிடைக்கும், இல்லைனா ஆர்கானிக் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இப்போ சிட்டிலலாம் இருக்குது, அங்கே இது உங்களுக்கு கிடைக்கும். இந்த வேப்ப எண்ணெயை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்கிறேன். உங்களுடைய அந்த வலிக்கு தகுந்தவாறு இந்த வேப்பெண்ணெயோடைய அளவுகளை நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செய்துக்கலாம். இப்போ நான் முட்டிக்கு மட்டுமே பயன்படுத்த போகிறேன் அப்படின்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வேப்பெண்ணெய் எடுத்துக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் சூடாக இருக்கக்கூடிய தண்ணீர் மேலே இந்த வேப்பெண்ணெயை வச்சுக்கணும். அதாவது டபுள் பாய்லர் மெத்தடில் அந்த எண்ணெயை கொஞ்சம் நேரடியாக அடுப்பில் காட்டாமல் இந்த மாதிரி சுடு தண்ணி வச்சு அது மேலே வைக்கும்போது கொஞ்சம் வார்ம் ஆகும், வெதுவெதுப்பாகும், அதாவது இளம் சூடாகும் அந்த எண்ணெய். ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். அதுக்கப்புறமா அந்த இளம் சூடான எண்ணெயை எடுத்து உங்களுடைய முட்டி பகுதிகளில் நல்லா தேய்ச்சி விடலாம். எந்த அளவுக்கு உங்களால் தேய்க்க முடியுமோ முட்டி பகுதிகளில் தேய்க்கலாம். முட்டியில் மட்டும்தான் தேய்க்கணும்னு கிடையாது, முட்டி அதுக்கப்புறம் முழங்கால் பகுதியிலும் ஃபுல்லாக தேய்ச்சி விடலாம். அந்த மாதிரி, அதாவது உங்களுக்கு வலிகள் எங்கே ஜாஸ்தியாக இருக்கோ அந்த இடத்துல இது நல்லா அழுத்தி தேய்ச்சி விடுங்க. முடிந்த அளவுக்கு ஒரு 30 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு துணி எடுத்துட்டு அந்த எண்ணெயை நல்லா துடைச்சிருங்க. வேஸ்ட் துணியோ இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் இருந்தாலோ தடவுன அந்த எண்ணெயை நல்லா துடைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் எப்பயும் போல் குளிக்க போகலாம். இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நாள் ட்ரை பண்ணும்போதே நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் தெரியும். உங்களுக்கு வலின்றதே இருக்காது. ஆனால் உங்களுக்கு நல்ல ஒரு பர்மனண்ட்டாக நிரந்தரமான சொல்யூஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை ஒரு வாரம் தொடர்ந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 30 நாள் தொடர்ந்து, ரொம்ப வலி ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்நேரமும் வலி ரொம்ப கொடுமையாக இருக்கும் இல்லையா, அவங்க தொடர்ந்து ஒரு 30 நாளைக்கு பண்ணுங்கள். குளிக்கும்போது சோப்பு அந்த மாதிரி நார்மலாகவே சோப்புலாம் பயன்படுத்தி எப்பயும் போலே குளிச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இப்போ மூட்டு வலி பிரச்சனையால் அவஸ்தைப்பட்டுகிட்டே இருக்காங்க. இது ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்ஸ். நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியறது கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, பயனுள்ளதாக இருந்ததுன்னா மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.